ஆப்பிள், சிஸ்கோ, HP நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்கள் தயாரிக்கும் ஜபல் நிறுவனம் மணப்பாறையில் அமைவதன் மூலம் 5000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். கொடைக்கானலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜபல் நிறுவனத்தால் திருச்சியை சுற்றியுள்ள மாவட்ட மக்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்தார். திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் முறை அங்கே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக இதுவரைக்கும் அவர் சைன் பண்ண MOUவில் இஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சொல்லுவேன். கம்பெனி நேம் வந்து ஜாபில் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது உலகத்திலே பார்த்தீங்கன்னா 4வது மிகப்பெரிய எலக்ட்ரானிக் சம்பந்தமான அந்த உற்பத்தியை செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற மணப்பாறையில் அமைய இருக்கின்ற சிப்காட்டில் இது அமைய இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டிருக்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தருகின்ற விதமாக, குறிப்பாக பெண்களுக்கு அதிகப்படியான வேலை வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கின்றது. எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அது ஸ்ரீபெரும்புதூராக இருந்தாலும் சரி, ஒசூராக இருந்தது, இதனால ஒரு கிளஸ்டர்ஸாக இருந்தது. இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு மைய பகுதியாக இருக்கின்ற திருச்சியில் இதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறாங்க. உள்ளபடியே அது திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மகிழ்ச்சி. திருச்சி மாவட்டத்துக்கு காரணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதனுடைய இம்பேக்ட் எங்கெங்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கலை சார்ந்திருக்கின்ற, கரூரை சார்ந்திருக்கின்ற, புதுக்கோட்டை சார்ந்திருக்கின்ற, திருச்சியை சார்ந்திருக்கின்ற, தஞ்சாவூரை சார்ந்திருக்கின்ற இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு சென்டர் பாயிண்டாக ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஜாபில் அப்படிங்கிறது வந்து இவங்க யாருக்கெல்லாம் சப்ளையராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் கம்பெனிக்கு சப்ளையராக இருக்கிறார்கள், சிஸ்கோக்கு இருக்கிறார்கள், HPக்கு இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு நியூஸாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். ஸோ இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அதை சார்ந்திருக்கின்ற அனைத்து மக்களுக்குமே இது கொண்டு செல்கின்ற விதமாக, குறிப்பாக பெண்கள் முன்னேற்றம் வரும்பொழுது எப்படி முதலமைச்சர் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறாரோ அதில் இந்த வேலை வாய்ப்பும் இது ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது. இது அவங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 இதுக்கான மேனுஃபேக்சரிங்லேயே ஆரம்பிக்கிற அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்தரவாதத்தையும் அவங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.